யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு தாலியுடைய நேரத்துல பரக்கத் செய்வாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினாங்க. இரண்டாவது, ரப்புல் ஆலமீன் முழு உலகத்துல பரக்கத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு தருவார். யாரு ஃபஜ்ருடைய தொழுகைய இமாம் ஜமாஅத்தோட தொழுவாங்களோ அவங்க இரவு முழுக்க கியாமுல் லைல் செஞ்சத கூலி அல்லாஹ் தருவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தஹஜ்ஜுத் தான் மிஸ் ஆயிச்சு. ஆனா இமாம் ஜமாத்துக்கு வாரார் ஃபஜ்ருக்கு. அந்த இமாம் ஜமாத்தோட ஃபஜ்ர தொழுகிறார். இரவெல்லாம் நின்று வணங்கின கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சொன்னாங்க, முனாஃபிகூன்களுக்கு ஆக பாரமான தொழுகை என்ன தெரியுமா? நயவஞ்சகக்காரர்களுக்கு, உள்ளத்துல ஈமான் பலஹீனமானவங்க முனாஃபிகூன்கள், அவர்களுக்கு ஆக கஷ்டமான தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஜ்ரும் இஷாவும் தான் என்பதா. க்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜுக்கு எவ்வளவு எடுக்கிறாங்களா? உங்களுக்கு கூலி கிடைக்கணுமாண்டா தெரியுதா? நீங்க ஃபஜ்ருக்கு வாங்க, அந்த ஃபஜ்ர தொழுந்துட்டு, அதாவது சூரியன் உதிக்க காட்டியும் நீங்க உட்கார்ந்து கொண்டு திக்ர்ல, அமல்ல, திலாவத்துல இருங்க, தாவத்துல இருங்க. நீங்க எழும்பி 2 ரக்காத் தொழுறது இருக்குது. ஃபகானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின். உங்களுக்கு ஹஜ் உம்ராவுடைய கூலிக்கு சமமான கூலி கிடைக்கும். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, நீங்க இரவில தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஷைத்தான் வருவான். ஷைத்தான் தலைக்கு மேல ஏறி உங்களுக்கு 3 முடிச்சுகளை போடுறான், நட்ஸ் போடுறான். லைலுன் தவீலுன் ஃபலக லைலுன் தவீல். உனக்கு நீண்ட இரவு இருக்குது, சூனா படுத்து கொண்டிரு என்பதாக 3 முடிச்சுகளை ஷைத்தான் போடுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதத்தைஃபல, அவர் எழும்பி ஃபதக்கரல்லாஹ், எழும்பி காலையில ஓத வேண்டிய துஆவை ஓதிட்டாரா, இன் ஹல்லத் உக்தத்துன், ஒரு முடிச்சு அப்படியே கலண்டது. எழும்பிட்டார், காலையில எழும்பினோடனே துஆ ஓதிட்டாரு, ஒரு முடிச்சு கலண்டது. இரண்டாவது, வைதா தவல்லா, அவர் வுது எடுத்துட்டாரா, இன் ஹல்லத் உக்தத்துன், இரண்டாவது முடிச்சும் முடிஞ்சது. மூணாவது எலும்பி 2 ரக்காத் தொழுறாரா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 3வது முடிச்சும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்ச வார்த்தையை பாருங்க, فأصبح نشيدا نشيطا طيب النفس என்பதா. இவர் காலையுடைய நேரத்துல எப்படி இருப்பார் என்றால், நஷீதன், ஆர்வம் உள்ளவராக, ஆரோக்கியமானவராக, தைரியமானவராக இருப்பார். طيبன் நஃப்ஸ், உள்ளம் பரிசுத்தமான நிலைமையில இருப்பார் என்பதா. அப்படி காலையிலே எலும்பல்ல, ஃபஜ்ர மிஸ்ஸாக்கிட்டார், ஹபீஸன் நஃப்ஸ் அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸ் கஸ்லான் என்பதா. அவருடைய நஃப்ஸ் கெட்டு போன நிலைமையில கஸ்லான், அந்த முழு நாளும் சோம்பரமான நிலைமையில எழும்புவான் என்பதா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த காலையில எழும்புறது இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, ஷைத்தானுடைய 3 முடிச்சுகளை கழற்றான். அது மட்டுமல்ல, நஷீதன், ஆர்வமான நிலைமையில, ஆரோக்கியமான நிலைமையில, நஃப்ஸ் பரிசுத்தமான நிலைமையில எழும்புவான். அப்படி இல்ல, முழு நாளும் சோம்பரத்தனமாக நஃப்ஸ் ஹபீஸ், கெட்ட நிலைமையில இருப்பான் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்திருக்கிறேன். ஃபஜ்ருடைய 2 ரக்அத் சுன்னத்துடைய விஷயத்துல எவ்வளவு அவசரப்படுத்துவாங்களோ, எவ்வளவு ஆர்வமா இருப்பாங்களோ, அத போல வேற எந்த நவாஃபிலுடைய விஷயத்துல கண்டதும் கிடையாது. எந்த அளவுக்கு என்றா, சஹாபாக்கள் மக்கள் கனிமத் எடுக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு அவசரமாக போவாங்களோ, அதை விட அவசரமாக போவாங்க என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, புகஹாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, ஆக பரிசுத்தமான ஹலாலான சொத்து என்ன சொல்லுவாங்க, கனிமத் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு யுத்தத்துக்கு பின்னால குஃபார்கள் விட்டு போகக்கூடிய அவங்களோட ஆயுதங்கள், அவங்களோட கவசங்கள், அவங்களோட பொருட்கள், இத கனிமத்தாக எடுக்கிறது இருக்குதே, ஆக ஹலாலான சுத்தமான பொருள்.
அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கடா, கனிமத் எடுக்கிறதுக்கு யுத்தம் முடிஞ்சோடனே தட்டப்பட்ட என்று ஓடிக்கொண்டு போய் கனிமத் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமாக இருப்பாங்களோ. உலகத்துடைய சொத்து, ஆனாலும் அது பரிசுத்தமானது. அதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ருடைய 2 ரக்அத்துடைய விஷயத்துல ஏனைய நவாஃபில்களை விட இதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஏன், அதுல ஏதோ இருக்குது. ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா ஹதீஸ்ல வந்திருக்குதா இல்லையா? ஃபஜ்ருடைய முதல் 2 சுன்னத் ரக்அத்துகள் இருக்குதே, அது துனியாவுடைய எல்லா வஸ்துக்களை விட சிறந்தது. வக்கத்து வேலை ஒரு பர்ச் எவ்வளவு போகுது? அதுல 20 லட்சம். வக்கத்து வேலை ஒரு பர்ச் 20 லட்சம். தேவட்ட கொலையில ஒரு 40 லட்சம் என்று சொல்லுவோம். கொல்பிட்டியில அதை விட கூடியா இருக்கும். தெஹிவலையில விலையா இருக்கும். ஸ்ரீலங்கால எவ்வளவு விலை? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, நியூசிலாந்து, பல நாடுகள், எவ்வளவு வஸ்துக்கள், எவ்வளவு பிராணிகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிம்பிளா சொன்னாங்க, இந்த முழு துனியா கிடைக்கிறது இருக்குது. இந்த துனியாவுடைய எல்லா வஸ்துக்களை விட ஃபஜ்ருடைய முதல் 2 சுன்னத் ரக்அத்கள் இது மிகவும் பொறுமதியானது என்பதா. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு காலையுடைய நேரத்துல பரக்கத் செய்வாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினாங்க. எனவே ஃபஜ்ருடைய 2 ரக்அத் சுன்னத்துக்கே இவ்வளவு பெரிய கூலி என்றா ஃபஜ்ருக்கு எவ்வளவு கூலி இருக்கும் என்று யோசி. எனவே இரண்டாவது முக்கியமான விஷயம், முதலாவது என்ன? வஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ப்ரொடெக்ஷன்ல இருப்பார். இரண்டாவது ரப்புல் ஆலமீன் முழு உலகத்துல பரக்கத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு தருவார். பரக்கத், வாழ்க்கையில பரக்கத் இருக்கு. முழு உலகம் கிடைக்கிறதை விட சிறந்தது என்பதாக வந்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 3வது உலமாக்கள் எழுதுறாங்க, மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹு, யார் ஃபஜ்ருடைய தொழுகைய இமாம் ஜமாஅத்தோட தொழுவாங்களோ அவங்க இரவு முழுக்க கியாமுல் லைல் செஞ்ச கூலி அல்லாஹ் தருவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தஹஜ்ஜுத் தான் மிஸ் ஆயிச்சு. ஆனா இமாம் ஜமாத்துக்கு வாரார் ஃபஜ்ருக்கு, அந்த இமாம் ஜமாத்தோட ஃபஜ்ர தொழுகிறார், இரவெல்லாம் நின்று வணங்கின கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லேசான விஷயம் அல்ல இரவெல்லாம் நின்று வணங்கின கூலி. சில நேரத்துக்கு அந்த நின்று வணங்கக்கூடிய நேரத்துல கொட்டா விட்டு கொண்டிருப்போம், தூங்கி முட்டி கொண்டிருப்போம். ஆனா ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத்தோட ஒருத்தர் தொழுகிறாரா, பூர்த்தியான கியாமுல் லைல், இரவு முழுக்க நின்று வணங்கின கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மட்டுமல்ல, 4வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்றா, மன் ஸல்லல் பர்தைன் தகலல் ஜன்னah. ஃபஜ்ருடைய அஸ்ருடைய தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸல்லல் பர்தைன், பர்தைன் என்று சொன்னா குளிரான நேரம், கொஞ்சம் வெயில் இல்லாத நேரம். ஃபஜ்ருடைய நேரம் எங்களுக்கு தெரியும், வெயில் இல்ல. அதே மாதிரி உலமாக்கள் எழுதுறாங்க, 2வது தான் பர்தைன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அஸ்ருடைய நேரம். நல்ல பகல் நேரத்துல வெயில் இருக்கும், அப்படியே வெயில் குறைஞ்சு கொண்டு போகக்கூடிய 1வது தொழுகை அஸ்ர். எனவே மன் ஸல்லல் பர்தைன், யார் இந்த 2 நேரங்களுடைய தொழுகையை தொழுறாங்களோ தகலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்துக்கு நுழைவார். சொர்க்கத்துக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபஜ்ருடைய தொழுகை யார் இமாம் ஜமாத்தோட தொழுறாங்களோ ஒரு கேரண்டி கிடைக்குது. என்ன? சொர்க்கத்துடைய கேரண்டி. அவருக்கு அல்லாஹ்வுடைய ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பரக்கத்களை உண்டாக்குறான். இந்த முழு உலகத்தை விட பெரிய கூலிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரான். 3வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவெல்லாம் நின்று வணங்கின கூலி அல்லாஹ் தாரான். 4வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கேரண்டி பண்றான். 5வது உலமாக்கள் எழுதுறாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹீஹான ஹதீஸ் வருவது, லம் யலிஜன் நார் அஹதுன், லம் யலிஜன் நார் அஹதுன், ஒரு மனிதன் நரகத்துக்கு நுழையவே மாட்டான்.
பாவிச்சிருக்கக்கூடிய வார்த்தை நுழையவே மாட்டார், நுழையவே மாட்டார். யாரு? அஹதுன், ஒரு மனிதன். ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா, சூரியன் உதிக்க முன்னால உள்ள தொழுக, சூரியன் மறைவதற்கு முன்னால உள்ள தொழுக, ஃபஜ்ருடைய தொழுக, அஸருடைய தொழுக யாரு பேணுதலாக பக்குவமாக இமாம் ஜமாஅத்தோட தொழுவாங்களோ அந்த மனிதன் நரகத்துக்கு நுழையவே மாட்டான் என்பதா. ஒன்றிருக்குது சொர்க்கத்துக்கு நுழையிற கேரண்டி, ரெண்டாவது இருக்குது நரகத்துக்கு நுழைய மாட்டார். சில நேரத்துக்கு நாங்க யோசிப்போம், நாலாவது கிடைச்சா மறு எண்ணத்துக்கு அஞ்சாவது. இல்ல இல்ல, எத்தனையோ பேர் சொர்க்கத்துக்கு போவாங்கதான், ஆனா செஞ்ச பாவத்துக்கு அந்த கர்மத்தை நரகத்துல தொலைச்சி அதுக்கு பிறகுதான் சொர்க்கத்துக்கு போவார். ஆனா யாரு ஃபஜ்ருடைய தொழுகைய தொழுகிறாரோ அவர் நரகத்துக்கு நுழையவே மாட்டார், அவர் சொர்க்கத்துக்கு போவார் தான். ஆனா சில நேரத்துக்கு செஞ்ச அடுத்த தவறுகளுக்கு சில மக்கள் அந்த கர்மத்தை நரகத்துல தொலைச்சிட்டு அவர் சொர்க்கம் போகணும், அதுக்கு பிறகு மூமின் சொர்க்கம் போவார். இல்ல இல்ல, ஃபஜ்ர தொழுந்துட்டீங்கன்னா நரகத்தை கண்ணாலும் காண மாட்டீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. சாதாரண கேரண்டி அல்ல, நரகத்துக்கு போக மாட்டீங்க என்பதாக கேரண்டி. லையலி ஜன்னார், நுழையவே மாட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆறாவது ஃபாயிதா, ஆறாவது பிரயோசனத்தை உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னாங்க. இன்ன மின் அஸ்கலி ஸலாத்தி அலல் முனாஃபிகீன், சொன்னாங்க முனாஃபிகூன்களுக்கு ஆக பாரமான தொழுகை என்ன தெரியுமா? நயவஞ்சகக்காரர்களுக்கு, உள்ளத்துல ஈமான் பலஹீனமானவங்க முனாஃபிகூன்கள், அவர்களுக்கு ஆக கஷ்டமான தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஃபஜ்ரும் இஷாவும் தான் என்பதா. ஃபஜ்ரும் இஷாவும் தான். லவ் யஅலமூன மா ஃபீஹிமா, இந்த ரெண்டு ஃபஜ்ர் இஷாவுடைய தொழுகை, அதனுடைய மகத்துவம், அதுல கிடைக்கக்கூடிய விடயங்கள் மக்கள் விளங்கினாங்க என்றா சொன்னாங்க லஅதவுஹுமா, அந்த ரெண்டு தொழுகைக்காக வேண்டி வருவாங்க. வலவ் ஹப்வன், வலவ் ஹப்வன், அவர் தவண்டு கொண்டு சரி அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவார், இஷாவுடைய தொழுகைக்கு வருவார். நாங்க இந்த காலத்துல ஒரு என்ன, யார் சரி என்னைய பிக் பண்ணி கொண்டு போக மாட்டாரா? எனக்கு 1 கிலோமீட்டர் தூரமா இருக்குது, 1/2 கிலோமீட்டர் தூரமா இருக்குது, எனக்கு 100 மீட்டர் தூரமா இருக்குது, யார் சரி ஒரு பிக் பண்ண மாட்டாங்களா? இல்ல இல்ல, ஃபஜ்ருடைய தொழுகையுடைய அந்த மகத்துவத்தை விளங்கினாரெண்டா, அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்து விளங்கினாரெண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கண்டா தவண்டு கொண்டு சரி வருவார் என்பதா. அது சுற்றிதான் ரிவாயாத்கள்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல மக்களுக்கு காட்டினாங்க, எனக்கு நடந்து போக இயலா. 2 சஹாபாக்களுடைய தோல்ல கைய போட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டு போறாங்க, கால்ல சீவன் இல்ல, இழுப்பட்ட நிலைமையில போறாங்க, இழுப்பட்ட நிலை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இழுப்பட்ட நிலைமையில போறாங்கன்னா யோசிங்க. கண் பார்வை இல்லாதவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதான் கேக்குதா? ஓ, சொன்னாங்க கயிறொன்னு மஸ்ஜித்ல இருந்து உங்களோட வீட்டுக்கு கெட்டுங்க, அந்த கயிறை புடிச்சு வாங்க என்பதா சொன்னாங்க, மிஸ் பண்ணிடுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த ஹதீஸுடைய தொடர்ல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு மிகவும் பாசம் காட்டினர், இந்த உம்மத்துக்கு மிகவும் இரக்கம் காட்டினர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸுடைய தொடர்ல சொன்னாங்க, யாரெல்லாம் இமாம் ஜமாஅத்துக்கு வராம வீடுகள்ல தொழுறாங்களோ மக்களை கஷ்டப்படுத்த ரசூலுல்லாஹ் விரும்பவே இல்லை. சொன்னாங்க, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி, என்ன மக்களுக்கு கஷ்டம் இல்லாம இருந்திருந்தா நான் மிஸ்வாக்க கட்டாயப்படுத்திருப்பேன் என்பதா. ரசூலுல்லாஹ் மக்களோட ரொம்ப இரக்கம், மிருதுவான பண்பு உள்ளவர். அதே மிஸ்வாக் எவ்வளவு முக்கியமானது, மக்களுக்கு கஷ்டமாக போமோ என்ற பயம், அது சுட்டிதான் நான் அதை கட்டாயப்படுத்தல என்பதாக. அது சுன்னத்தாக தான் இருக்குது. ரமதானுடைய மாதத்துல இஷாவுக்கு பின்னால 2 நாள் 3 நாள் ரசூலுல்லாஹ் தராவீஹ் தொழுறாங்க. சஹாபாக்களும் கூட்டமாக வந்து பெரிய கூட்டம் வந்துட்டு, அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் இல்ல. கேட்டாங்க, யார் என்ன வரல? இல்லைன்னா தொடர்ச்சியாக வந்தா இது மக்கள் பர்லன்னு நினைச்சி கடைசிக்கு அவங்களுக்கு கஷ்டமாகுமோ, அது சுட்டிதான் நான் வராம இருந்தேன் என்பதா.
மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்றதுதான் ரசூலுல்லாவுடைய விருப்பம். அவ்வளவு முஹப்பத்துக்குரிய ரசூலுல்லா ஒரு கடினமான வார்த்தையை பாவிக்கிறாங்க. யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு வந்து தொலைலுமாக இருந்து வீடுகள்ல தொழுறாங்களோ அவர்களுடைய வீடுகளை தொழாதவர்கள் அல்ல, மஸ்ஜிதுக்கு வராம வீடுகள்ல தொழுறாங்களோ அவர்களுடைய வீடுகளை வாலிபர்கள் ஒன்று சேர்த்து விரவெல்லாம் சேர்த்து அந்த வீடுகளை எரிச்சு போடணும் என்று உள்ளம் விரும்புது என்பதான். இவ்வளவு முஹப்பத்துக்குரிய ரசூலுல்லா பாவிச்ச வார்த்தை, ஏவாப்பா பள்ளிக்கு வராம இருக்கிறீங்க, ஏன் மஸ்ஜிதுக்கு வராம இருக்கிறீங்க? முனாஃபிகூன்களின் அடையாளம் குறிப்பாக ஃபஜ்ருக்கு இஷாவுக்கு வராம இருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதை பார்த்து யாரும் நீங்க முடிவு செய்யக்கூடாது. ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யாரெல்லாம் ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் வராம இருப்பாங்களோ அஸஅனா பிஹி அஸ்ஸன்னா, எங்கட எண்ணம் அவருடைய விஷயத்துல கெட்ட எண்ணமாக மாறிட்டு என்பதான். சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்துக்கு வராம இருக்கிறாங்களோ இஷாவுக்கு இமாம் ஜமாத்துக்கு வராம இருப்பாங்களோ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே அவங்க முனாஃபிகின்களுக்கு தான் கஷ்டம் என்று அந்த மக்களை பார்க்கக்கூடிய நேரத்துல அஸஅனா பிஹி அஸ்ஸன்னா, எங்கட எண்ணங்கள் கெட்டு போகுது, இவன் முனாஃபிகோ தெரியா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, சாதாரண மக்கள் அல்ல. ஃபஜ்ருக்கு வராம இருக்கிறீங்களா, ஒரு முனாஃபிகோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்கட எண்ணங்கள் அவருடைய விஷயத்துல கெட்ட எண்ணம் தான் வருவது என்பதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒருத்தர் ஃபஜ்ருக்கு வரார், இமாம் ஜமாத்துக்கு வரார், அவர் முஃமின் என்ற விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே எவ்வளவு பெரிய கேரண்டி ஒன்று கிடைக்குது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு கேரண்டி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொறுப்புல இருக்கிறார். அல்லாஹ் முழு வாழ்க்கையில பரக்கத், முழு உலகத்துடைய கூலியை விட பெரிய கூலிகள் அல்லாஹ் தாரா. ரப்புல் ஆலமீன் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய அந்த கியாமுல் லைலுடைய கூலியை தாரார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல நுழைய வைப்பான், நரகத்தை ஹராமாக்குறான், முனாஃபிகூன் என்ற சீல்ல இருந்து அல்லாஹ் வெளியெடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது மட்டுமல்ல, உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, அந்த ஃபஜ்ர தொழுந்துட்டு அதுக்கு பின்னால தொடர்ச்சியாக அமல்ல கொஞ்ச நேரம் இருக்குதே, இதுவும் அந்த ஃபஜ்ருடைய பேக்கேஜ்ல உள்ளதுதான். எப்படி ஃபஜ்ருக்கு முன்னால் அந்த 2 ரக்காத் பேக்கேஜ்ல உள்ளதோ, ஃபஜ்ருக்கு பின்னால உள்ள அஸ்கார்கள், அந்த துஆக்கள் ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸஹீஹான ஹதீஸ்ல வருது, யார் ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுந்துட்டு சூரியன் உதயம் வரை அவர் அமல்ல ஸிக்ர்ல இருக்கிறாங்களோ ஃபகானத் லஹு கஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் என்பதா, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய கூலியை தாரார், அல்லாஹ் உம்ராவுடைய கூலியை தாரார். எங்களுக்கு தான் 4 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் செலவழிக்கிறதுக்கு ஏலாம இருக்குது. அதுல பாருங்க, அதுல ஹஜ்ஜுக்கு இவ்வளவு எடுக்கிறாங்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஹஜ்ஜுக்கு அவ்வளவு எடுக்கிறாங்களா? உங்களுக்கு கூலி கிடைக்கணுமான்னு ஆசை இருக்குதா? கொக்கட்டுவ பள்ளிக்கு நீங்க ஃபஜ்ருக்கு வாங்க, அந்த ஃபஜ்ரை தொழுந்துட்டு, அதாவது சூரியன் உதிக்க காட்டியும் நீங்க உட்கார்ந்து கொண்டு திக்ர்ல அமல்ல திலாவத்துல இருங்க, தாவத்துல இருங்க. நீங்க எழும்பி 2 ரக்காத் தொழுறது இருக்குது, ஃபகானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், உங்களுக்கு ஹஜ் உம்ராவுடைய கூலிக்கு சமமான கூலி கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு நாள் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய உஸ்தாத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை சந்திக்க போனேன் என்பதா. அந்த நேரத்துல நான் போன நேரத்துல அவர் ஃபஜ்ர தொழுந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு திக்ர்ல இருக்கிறார், அமல்ல இருக்கிறார். நான் பேச போனேன், அந்த நேரத்துல சைக்கினை செஞ்சு சொன்னாங்க, நீங்களும் உட்காருங்க என்பதா. நீண்ட நேரம் இருந்துட்டேன். அதுக்கு பின்னால என் உஸ்தாத் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, பாப்பா இதுதான் காலையில என்னுடைய சாப்பாடு என்பதா. இந்த சாப்பாட்டை நான் திண்டா, ஏன் அமல் இபாதத் திக்ர்ல இருக்கிறது, இதை திண்டாதான் என்ற முழு நாளும் பரக்கத்தாக இருக்கும். இதை விட்டுட்டனா, இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள இந்த அமல்களை திக்ர்களை திலாவத்தை விட்டுட்டனா, அந்த நாளே முசீபத்தாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பெரியார்கள் அந்த நேரத்தை அந்த காலத்தை ரொம்ப கனிமத்தாக நினைச்சு கொண்டாங்க, அவ்வளவு பொறுமதியாக நினைச்சு கொண்டாங்க.
அது சுற்றிதான் ரிவாயாத்துகள்ல வருவது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்துட்டு யாரு அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் என்று 7 தடவை ஓதுவாங்களோ நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் இந்த மனிதனை நரகத்திலிருந்து எனக்கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுப்பாயா. யாரு ஃபஜ்ர தொழுந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 10 தடவை ஓதுவாங்களோ ஹிர்ஸம் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்குகள்ல இருந்து அந்த முழு நாளும் அவருக்கு பாதுகாப்பு. எனவே ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத்துடைய பேக்கேஜ்ல உள்ளதுதான் அந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேர காலங்களை ذிக்ர்ல கழிக்கிறது, திலாவத்துல கழிக்கிறது, தஅவத்துல கழிக்கிறது. ரப்புல் ஆலமீன் பெரிய கூலிய தருவான். 2 ரக்காத் தொழுந்துட்டீங்களா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ் ஹஜ்ஜி உம்ராவுடைய கூலிய தருவான். ஹஜ்ஜி உம்ராவுடைய கூலி. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, 8வது விஷயம் ஆக முக்கியமான ஒரு விஷயம். உலமாக்கள் தெளிவாகவே சொல்றாங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் யதஆகபூன மலாயிகா, மலாயிகாமார்கள் ஷிஃப்ட் எடுக்கிறாங்க. எப்படி நாங்க உழைப்புகள் செய்யக்கூடிய நேரத்துல ஷிஃப்ட் செய்யறோமோ, நாங்க ஒரு நேரம் கொடுப்போம், நாங்க போன போறோம் இன்னொரு கூட்டம் வந்து ஒரு நேரம் கொடுப்பாங்க. யதஆகபூனல் மலாயிகா, மலாயிகாமார்கள் ஷிஃப்ட் கொடுப்பாங்களாம். ஷிஃப்ட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஸலாத்தில் அஸ்ர் என்பதாக. ஆனா அந்த 2 ஷிஃப்ட் கொடுக்கக்கூடிய மலாயிகாமார்கள் இந்த 2 கூட்டத்தார்களும் 2 தொழுகையில ஒன்று சேர்றாங்க. அதுதான் ஃபஜ்ருடைய தொழுகை, அதுதான் அஸ்ருடைய தொழுகை. இந்த 2 தொழுகையுடைய நேரத்தில் அந்த 2 ஷிஃப்ட் கூடிய மலாயிகாமார்கள் இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த 2 மலாயிகாமார்கள்ட கூட்டமும் ரப்புல் ஆலமீன் கிட்ட போவாங்க. அந்த ஒவ்வொரு கூட்டமும் போகக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாமே தெரியும் தான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, என்ற அடியார்கள் எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தீங்க என்பதை அல்லாஹ் கேட்பான். இந்த மலாயிகாமார்கள் பார்த்துட்டு வந்த ரப்புல் ஆலமீனுக்கு சாட்சி சொல்றாங்க. அல்லாஹ் கேட்கிறான், என் அடியார்கள் எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தீங்க? அந்த மலாயிகாமார்கள் கிட்ட அல்லாஹ் கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, என் அடியார்கள் எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தீங்க? ஷிஃப்டுடைய அமல் செய்யக்கூடிய மலாயிகாமார்கள். அந்த நேரத்துல மலாயிகாமார்கள் சொல்லுவாங்க, தரக்னாஹும் யுஸல்லூன் வ அதைனாஹும் யுஸல்லூன் என்பதா. நாங்க அவங்கள சந்திக்க போகக்கூடிய நேரத்துல அவங்கள சொல்லக்கூடியவர்களாக கண்டோம். அவர்களை விட்டுட்டு எப்போ உனக்கிட்ட வாரோமோ அந்த நேரத்துல தொழக்கூடிய நிலைமையில கண்டோம் என்பதா. ஃபஜ்ருக்கு வந்த மலாயிகாமார்கள் சொல்லுவாங்க, நாங்க வந்தோம். ஃபஜ்ரை இமாம் ஜமாத்தோட தொழுந்து கொண்டிருந்தாங்க. அந்த மலாயிகாமார்கள் அஸ்ருக்கு போவாங்க. யாரு அவங்கள விட்டுட்டு போகக்கூடிய நேரத்திலையும் தொழக்கூடிய நிலைமையில இமாம் ஜமாத்தோட தொழக்கூடிய நிலைமையில தான் விட்டுட்டு வந்தோம். ரப்புல் ஆலமீனுக்கு சாட்சி சொல்றாங்க, யா அல்லாஹ் தொழக்கூடிய மக்கள் யா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்தில் இருந்தார், அஸ்ருக்கு இமாம் ஜமாத் இருந்தார், நாங்க சந்திக்க போலையும் தொழுந்து கொண்டிருந்தார், பிரிஞ்சு வரக்கூடிய நேரத்திலையும் தொழுந்து கொண்டிருந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அது சுட்டிதான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்துல ஃபஜ்ருடைய நேரத்துல ஓதக்கூடிய குர்ஆன் இருக்குதே, இது சாதாரணமானது அல்ல. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரத்துல ஓதக்கூடிய குர்ஆன் கான மஷ்ஹூதா. உலமாக்கள் தஃப்சீர்ல சொல்றாங்க, ஃபஜ்ருடைய நேரத்துல நீங்க ஓதக்கூடிய குர்ஆன் இருக்குதே, அது தஹஜ்ஜுடைய நேரத்துடைய ஃபஜ்ராகவும் இருக்கலாம், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தாகவும் இருக்கலாம், அல்லது ஃபஜ்ருடைய அந்த தொழுகையில ஓதக்கூடிய குர்ஆனாக இருக்கலாம். மலாயிகாமார்கள் வந்து அந்த குர்ஆன காதால கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, சாட்சி சொல்றாங்க, அந்த சுஹபத்துக்கு வராங்க. உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் காலையில எழும்பி வீட்டுல தொழுந்து கொண்டிருக்கிறாங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த நேரத்துல அவருக்கு பக்கத்துல அவருடைய குதிரை இருக்குது. அந்த குதிரை அப்படியே குழம்பி மெர்றதுக்கு ஆரம்பிக்குது. இவர் குர்ஆன் ஓதுறத நிப்பட்டின உடனே அப்படியே குதிரை அமைதியாகுது.
மறுவ குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்துல அப்படியே சத்தம் போடுது. இவர் பயந்துட்டார். மகன் யஹ்யா பக்கத்தில் இருக்கிறார், சின்ன புள்ள, அந்த புள்ளைய மிரிச்சிடுமோ என்று பயந்துட்டார். அதுக்கப்புறம் சலாம் கொடுத்துட்டு மேல பார்த்தா ஒரு மேகத்தை போல ஒன்று இருக்குது. அதுல பல்ப் போட்ட மாதிரி லைட் பத்தி கொண்டிருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துட்டு ரசூலுல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கடா. இக்ரஊ இப்னு ஹுதைர், இக்ரஊ இப்னு ஹுதைர், ஹுதைருடைய மகனே ஓதுங்க ஓதுங்க ஓதுங்க, ஓதுறதை நிப்பாட்டிட்டீங்க என்பதான். இருந்தாங்க, யார் சொன்னா, நான் பயந்துட்டேன், மகனை அப்படியே மிரிச்சிடுமோ என்று குதிரை, அது சுற்றிதான் விட்டுட்டேன். சொன்னாங்க, நீங்க மேல பார்த்த என்ன கண்டீங்க? சொன்னாங்க, நான் ஒரு மேகத்தை போல ஒன்று கண்டேன், பல்ப் மாதிரி வெளிச்சங்கள் இருந்துச்சு. சொன்னாங்க, தெரியுமா என்னண்டு? சொன்னாங்க, தெரியா யா ரசூலல்லாஹ், உங்களோட குர்ஆன கேட்கறதுக்காக வேண்டி மலாயிகாமார்கள் வந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த ஃபஜ்ர், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நீங்க ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதக்கூடிய குர்ஆன் இருக்குதே, அது மலாயிகாமார்கள் சாட்சி சொல்றாங்க, வாராங்க, அதை பார்க்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். எனவே சாதாரணமான விஷயம் அல்ல. மலக்குமார்களோட சுஹபத்துல இருக்கிறோம். அது சுற்றிதான் அந்த மலக்குமார்கள் பேசி சொல்லுவாங்க, யாரா சந்திக்க போலையும் தொழுந்து கொண்டிருந்தாங்க, ஒட்டுட்டு வரக்கூடிய நேரத்திலையும் தொழுந்து கொண்டுதான் இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 8வது விஷயம், 9வது விஷயம், 10வது விஷயம், ஆக முக்கியமான 2 விஷயம். உலமாக்கள் எழுதுறாங்க, ஃபஜ்ருடைய தொழுக இமாம் ஜமாஅத்தோட தொழுறது இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன் பில்துலம், பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன் பில்துலம், இருளுடைய நேரத்துல யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு நடந்து கொண்டு வராங்களோ, யாரெல்லாம் இருளுடைய நேரத்துல மஸ்ஜிதுக்கு நடந்து கொண்டு வந்து தொழுகையில சமூகம் அளிக்கிறாங்களோ, பின்னூரித்தாம் யௌமல் கியாமா, அவர்களுக்கு பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்பதாக நன்மாராயம் சொல்லும் என்பதா. ஃபஜ்ருடைய நேரம் இருட்டான நேரம். அதுவும் குறிப்பாக ஷாஃபிஈ மذஹப்ல வெளிச்சம் வாரத்துக்கு முன்னால இருட்டுல கலத்துல தொழுறது ஆக முக்கியம் என்பதாக. எனவே அந்த இருட்டுல தொழக்கூடிய தொழுகைக்காக வேண்டி நடந்து கொண்டு வாராங்க, வாகனத்துல வாராங்க, சேர்ந்து வாராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் அவர்களுக்கு பரிபூர்ண, சும்மா பிரகாசம் என்று சொல்லல, பரிபூர்ணமான பிரகாசம் கிடைக்கும் என்பதாக நன்மாராயம் சொல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது ஃபஜ்ருடைய இமாம் ஜமாஅத் எவ்வளவு முக்கியம் என்று காட்டு. ஒரு நூறு உண்டாக்குது. கியாமத்துடைய நாள் வரக்கூடிய நேரத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா இல்லையா, இத ஷம்ஸு குவிரத் வ இதன் நுஜூமுன் கதரத், கியாமத் வந்துட்டா சூரியனுடைய ஒளி மங்கி போய்விடும், சூரியன் அல்லாஹ் சுருட்டி போடுவான், நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்து விடும், ஒளி வரக்கூடிய அந்த சூரியன, சந்திரன, நட்சத்திரங்களை எல்லாமே அல்லாஹ் அழிச்சு போடுவான். எனவே வெளிச்சம் எங்க வரும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத்துடைய நாள் வெளிச்சம் என்ன தெரியுமா? வெளிச்சம் நாங்க எந்தெந்த நன்மைகளை செஞ்சோமோ அதுதான் ஒளியாக இருக்கு, அதுதான் ஒளி. அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், وَيَوْمَ تَرَى الْمُؤْمِنُونَ وَالْمُؤْمِنَاتُ وَيَوْمَ تَرَى الْمُؤْمِنُونَ وَالْمُؤْمِنَاتُ يَسْعَى نُورُهُمْ بَيْنَ أَيْدِيهِمْ وَبِأَيْمَانِهِمْ, கியாமத்துடைய நாள் முழுக்க முழுக்க இருளாக இருக்கக்கூடிய நேரம். அந்த இருள் இருக்கக்கூடிய நேரம் முஃமினான ஆண்கள், முஃமினான பெண்கள், யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அந்த மூமின்களுக்கு முன்னால, அந்த மூமின்களுக்கு வலது பக்கத்துல பிரகாசம் இருக்கும் என்பதாக. நூறு ஒன்று இருக்கும், பிரகாசம் இருக்கும். அவங்க ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோட தொழுந்தாங்க, இருளுடைய நேரத்துல நடந்து கொண்டு வந்தாங்க, இருட்டுல அமல் செஞ்சாங்க.
கியாமத்துடைய நாள் அந்த முஃமின்கள் அவர்களுக்கு முன்னால அவர்களுக்கு வலது பக்கத்துல ஒளிகளை காணுவாங்க. குர்ஆன் சொல்லுது அவங்களுக்கு சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் செய்யும். அது மட்டும் இல்ல, وَيَوْمَ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالْمُنَافِقَاتُ لِلَّذِينَ آمَنُوا انظُرُونَا نَقْتَبِسْ مِنْ نُورِكُمْ. ஹதீஸ்ல நேரத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை முனாஃபிகூன்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இருட்டுல போறதுக்கு விரும்பவே மாட்டாங்க, போட்டி படுப்பாங்க. முனாஃபிகூன்களுக்கு தான் கஷ்டம். குர்ஆன் சொல்லுது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனு انظுரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். அந்த கியாமத்துடைய நாள் முஃமின்களுக்கு முன்னால, முஃமின்களுக்கு வலது பக்கத்துல அவர்களுடைய ஃபஜ்ருடைய இமாம் ஜமாஅத் ஏனைய அமல்களுடைய பிரகாசம் முன்னுக்கு இருக்கும். இதை வச்சு இவங்க நடந்து கொண்டு போவாங்க. அந்த நேரத்துல முனாஃபிகான ஆண்கள், முனாஃபிகான பெண்கள் இந்த மூமின்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏன் அவங்க இருட்டில் இருக்கிறாங்க, அடே நாங்க இருட்டில் இருக்கிறோம், நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சரி நடந்து கொள்ள எல்லாம் இருக்குது, கொஞ்சம் திரும்பி எங்களைய பாருங்களே, கொஞ்சம் பாருங்களே. நீங்க திரும்பி எங்களைய பார்த்தா உங்களோட பிரகாசம் உங்களோட பிரகாசத்திலிருந்து நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கொள்றோமே. கொஞ்சம் திரும்பி பாருங்க எங்களைய. நீங்க திரும்பி பார்த்தா எங்கட இடமும் கொஞ்சம் வெளிச்சமாகும். அந்த வெளிச்சத்துல நாங்களும் நடந்து வாரோம், கொஞ்சம் திரும்பி வாங்கலே, உங்களோட ஒளியில இருந்து நாங்களும் எடுக்க. என்ன தெரியுமா பதில்? என்ன தெரியுமா பதில்? மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், அந்த முனாஃபிகான ஆண்கள், அந்த முனாஃபிகான பெண்களை பார்த்து சொல்லுவாங்க, திரும்பி உலகத்துக்கு போங்கோ, திரும்பி உலகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து நீங்க நூறை கொண்டு வாங்க, ஒளிய கொண்டு வாங்க. இங்க உங்களுக்கு ஒளி எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல. ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்துக்கு போகாம, இஷாவுக்கு இமாம் ஜமாத்துக்கு போகாம போட்டி படுத்தீங்களே, எனவே பிரகாசம் உங்களுக்கு இங்க கிடைக்காது, பிரகாசம் உலகத்துலதான் போயிட்டு எடுக்கணும். எனவே பதில் ஒன்றே ஒன்றுதான், உங்களுக்கு பிரகாசம் இங்க கிடைக்காது. எங்கட பிரகாசத்தால் உங்களுக்கா இல்ல, நாங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்துல அந்த இருள்ல போனோம், எங்களுக்கு அல்லாஹ் பிரகாசமாக மாத்திட்டான், உங்களுக்கு பிரகாசம் இங்க கிடைக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத்துடைய நாள் இருளுடைய நேரத்துல இந்த ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்துக்கு வந்தது இருக்குது, அல்லாஹ் பிரகாசமாக மாற்றுவார், பிரகாசமாக மாற்றுவார். 10வது ஃபாயிதா, 10வது பிரயோசனத்தை உலமாக்கள் எழுதுறாங்க. அது என்ன? இந்த எல்லாத்தையும் விட ஆக சிறந்த, ஆக முக்கியமான, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த ரப்ப நாங்க கண்ணால காணாம சுஜூத் செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, எந்த ரப்ப கண்ணால பார்க்காம நாங்க ருக்கூ செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, எந்த ரப்ப கண்ணால பார்க்காம நாங்க அந்த ரப்பின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருக்கிறோமோ. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெளிக்கு வந்தாங்க, பௌர்ணமி நிலவை பாக்குறாங்க, போய நாள் என்று வச்சுக்கோங்க. பௌர்ணமி நிலவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதா, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதா. இந்த சந்திரனை எப்படி பாக்குறீங்களோ ஒரு நாள் வரும், அந்த கியாமத்துடைய நாள், அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க அல்லாஹ்வ இந்த முறையில பாப்பீங்க என்பதாக சொன்னார். அப்படி என்ன? சந்திரனை பார்க்கணும் என்ன? நாங்க எல்லாம் இங்க இருக்கிறோம், மஸ்ஜிதுக்கு வெளியே நினைங்க, சந்திரனை பார்க்கணும் என்றா சண்டை பிடிச்சு கொண்டு ஒருத்தரை தள்ளி கொண்டு பார்க்கணுமா? அப்படி ஒன்றுமே தேவையில்லை, தலையை தூக்கினா போதும் சந்திரனும் விளங்கும். யாரும் யாரையும் தள்ள தேவையில்லை, ஒன்றும் செய்யல. அதே மாதிரிதான் சஹாபாக்களை பார்த்து எல்லாமே வானத்தை பார்த்தாங்க, சந்திரன் விளங்குது, பிரகாசமான சந்திரன். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதா. இந்த சந்திரனை எப்படி மோதாம கண்டுபிடிக்காம ஆறுதலாக பாக்குறோமோ, இதே மாதிரி உங்களோட ரப்ப நீங்க பாப்பீங்க. பார்த்துட்டு சும்மா முடிக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னாலதான் ஆக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க.
என்ன விஷயம்? இதஸ்ததஅதும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها ففعلوا. இந்த அல்லாஹ்வை கியாமத்துடைய நாள் உங்களுக்கு கண்ணால பார்க்கணுமா? சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய ஆக பெரிய இன்பம். وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த சொர்க்கத்துடைய முகங்கள் பிரகாசமான முகங்கள் ரப்புல் ஆலமீன பாப்பாங்க என்பதாக குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லில்லதீன ஆமனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. ஈமான் கொண்ட மக்களுக்கு அல் ஹுஸ்னா சொர்க்கத்தையும் நாங்க வச்சிருக்கிறோம். வ ஜியாதா இல்ல இல்ல, அந்த சொர்க்கத்தை விட மேலான ஒன்றை வச்சிருக்கிறோம், அதிகமாக வச்சிருக்கிறோம். உலமாக்கள் சொல்றாங்க, சொர்க்கத்தை விட மேலான ஒன்றா? அது என்ன தெரியுமா? அதுதான் அல்லாஹ்வை தரிசிக்கிறது, அல்லாஹ்வை பார்க்கிறது என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலஹும் குர்ஆன்ல நீங்க நாடக்கூடிய எல்லாமே அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். வலதைனா மஸீத். அல்லாஹ் சொல்றான், லஹும் மா யஷாஊன ஃபீஹா. அந்த சொர்க்கத்துல நீங்க நாடக்கூடிய எல்லா விடயங்களை நாங்க வச்சிருக்கிறோம். வலதைனா மஸீத், அதை விட அதிகமாக வச்சிருக்கிறோம். உலமாக்கள் சொல்றாங்க, அந்த மஸீத் அதிகம் என்ன தெரியுமா? சொர்க்கத்துல ஆக பெரிய நிஅமத் அல்லாஹ்வை தரிசிக்கிறது, அல்லாஹ்வை பார்க்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இன்னொரு விஷயம், இதை நான் இப்போ ஞாபகத்துல வந்த சுற்றி சொல்றேன், கிதாப்ல பார்க்கல. மௌலானா தாரிக் ஜமீல் ஹஃபிஸஹுல்லாஹ் அவங்க நான் ஓதுற காலத்துல கேட்ட ஒரு பயான். அவர் சொர்க்கத்தை பத்தி வர்ணனிச்சு கொண்டு போகக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, ஒரு நாள் வரும், அந்த நாள்ல சொர்க்கவாதிகள் முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்ப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்து சலாம் சொல்றான். ஏ சொர்க்கவாதிகளே, நீங்க நாடுங்க, நான் காத்துக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க என்னைய பொருந்து கொண்டீங்களா? அல் ரதீதும் பொருந்து கொண்டீங்களா? பொருந்து கொண்டோம் யா அல்லாஹ், பொருந்து கொண்டோம் யா அல்லாஹ். வேற ஏதாவது கேட்க இருக்குதா? இல்ல வேற என்னதான் உங்ககிட்ட கேட்க இருக்குது? ஒமா லனா லா நர்லா யா ரப்பனா. உடைய பொருந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு என்ன பிடிச்சிருக்குது? நீ எல்லாமே தந்திருக்கிறாயே, இதை விட ஏதாவது தருவான்னு கேட்பான். அவங்க கேட்பாங்க, அல்லாஹ் இதை விட என்னதான் உங்களுக்கு தர இருக்குது? யா அல்லாஹ், உனக்கு என்னதான் தர இருக்குது இதை விட? அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இதுக்கு பின்னால நான் உன்னோட கோவப்படவே மாட்டேன், உங்களைய பூர்த்தியான முறையில நான் பொருந்து கொண்டேன் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் அவனுக்கும் அடியானுக்கும் மத்தியில உள்ள அந்த திரை அல்லாஹ் ஆற்றுவான். ரப்புல் ஆலமீனை நேரடியாக பார்ப்பான். அந்த நேரத்துல தான் மௌலானா தாரிக் ஜமீல் ஹஃபிஸஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, முதல் விடுத்தம் ரப்ப பார்த்த உடனே யோசிங்க, எந்த ரப்ப பார்க்கலையோ சுஜூத் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அந்த அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யறோம், ருக்கு செய்யறோம், பாடுபடுறோம். அந்த அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய முதலாவது நாள் மௌலானா தாரிக் ஜமீல் ஹஃபிஸஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, 8 லட்சம் வருடங்கள் அதிலே கழிச்சிடும் என்றுதான். அவ்வளோ பார்வை, அவ்வளோ அழகான பார்வையாக இருக்கும். 8 லட்சம் வருடங்கள் சொர்க்கத்துல ஏனைய எல்லா நியமத்களை விட ஆக பெரிய நியமத் படைத்தவனை பார்க்கிறது. இததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் வரும், நீங்க இந்த சந்திரனை பார்க்கறத போல நீங்க அல்லாஹ்வை பார்ப்பீங்க. ஆனா ஒரு நிபந்தனைய சொன்னாங்க, இனிஸ்ததஅதும், உங்களுக்கு ஏழுமெண்டா அல்லாஹ் துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها ففعلوا. ஆனா ஒரு விஷயத்துல கவனமா இருங்க, என்ன? உங்களுக்கு முடியும் என்றா முயற்சி செய்யுங்க. சூரியன் உதிக்க முன்னால, சூரியன் மறைவதற்கு முன்னால அந்த ஃபஜ்ருடைய தொழுக, அந்த அஸருடைய தொழுக அல்லாஹ் துக்லபு உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு முயற்சி செய்யணும் என்றா செய்யுங்க. இந்த ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத், இந்த அஸருடைய இமாம் ஜமாத் அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு காரணமாக இருக்கும் என்பதா. அல்லாஹ்வை பார்க்கணுமா?
ஃபஜ்ர்ல இமாம் ஜமாத்ல வந்திருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை விட என்ன இருக்குது? ரப்ப பாக்குறது இருக்குது. ஒரு காதலன், ஒரு காதலி, எவ்வளவு காலம் செட்ல தான் இருக்கிறோம், எவ்வளவு காலம் வாட்ஸ்அப்ல தான் இருக்கிறோம். ஒரு லவர் தன்னுடைய பிலவர்ட, தன்னுடைய நண்பனை, நண்பிய சந்திக்க கூடிய நேரம் வரக்கூடிய நேரத்துல உலகத்துல எவ்வளவு இன்பங்களை பத்தி நாங்க பேசுறோம். யோசிங்க, உண்மையான காதலன் அந்த ரப்புல் ஆலமீன் தான். மதா யஜ்மஉல் அய்யாமு பைனி வ பைனகும் வ யஃப்ரஹு முஷ்தாகுன் இதா ஜமஅ ஷமலு. யா அல்லாஹ், எனக்கு வேற ஒன்றிலையும் இன்பம் இல்ல ரப்பே, உன்னைய சந்திக்கிற நாள் எப்ப வரும் என்று சொல்லியா அல்லாஹ், உன்னைய சந்திக்கிற நாள் எப்ப வரும் என்று சொல்லியா அல்லாஹ். அந்த சந்திப்பதான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, அஸ்அலுகல் லஸ்ஸத மின் வஜ்ஹிக். யா அல்லாஹ், உன்னைய அந்த உண்ட முகத்தை பார்த்து கிடைக்கக்கூடிய லஸ்ஸத் இருக்குது, ருசி இருக்குது, அது உனக்கிட்ட கேட்கிறேன் யா அல்லாஹ். அது மட்டுமல்ல, உன்னைய லிகாஅக், உன்னைய சந்திக்க கூடிய நாள், வஷ்ஷௌக இலா லிகாஇக், உன்னைய சந்திக்கிற அந்த ஆசை, ஆர்வம் இருக்குது, அதை உனக்கிட்ட கேட்கிறேன் யா அல்லாஹ். யாருக்கு அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற ஆசை இருக்குதோ அங்க ஃபஜ்ருடைய இமாம் ஜமாஅத்தை விடவே மாட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 10 ஃபாயிதாக்கள் லேசான ஃபாயிதாக்கள் அல்ல. ஒரு முஃமினுடைய அடையாளம் அவர் ரப்போட முஹப்பத் வெச்சதுக்கு, அந்த அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்படுறார் என்றதுக்கு அடையாளம் என்ன? அவர் ஃபஜ்ருடைய இமாம் ஜமாஅத் இருப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது முயற்சி செய்யாம கிடைக்குமா? முயற்சி செய்யாம கிடைக்காது. எனவே ஒரு மனிதன் முயற்சி செய்வதற்காக வேண்டி அதுக்கும் ஆதாரங்கள் இருக்குது. ஹைபருக்கு போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வராங்க ஜமாஅத். திரும்பி வரக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துல அப்படியே போயிட்டு தங்குறாங்க. தங்கக்கூடிய நேரத்துல இரவுடைய நேரம் படுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்படுறாங்க. ஏன்? தூக்கம் மிகச்சிட்டு ஃபஜ்ர் மிஸ் ஆகுமோ என்று யோசிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து. ஒரு ரிவாயத்துல வந்து கேட்கிறாங்க, யாரு தயார் தூங்காம கொஞ்சம் முழிச்சு கொண்டே இருந்து எங்களைய ஃபஜ்ருக்கு எழப்பட்ட, அடுத்தவங்க எல்லாம் தூங்குவாங்க, ஒருத்தர் எழுப்பி கொண்டிருப்பா. இன்னொரு ரிவாயத்துல வருவது, பிலால் நீங்க கொஞ்சம் தூங்காம இருக்கணுமா, முழிச்சு கொண்டிருங்க, நாங்க தூங்குறோம், ஃபஜ்ருக்கு எழப்பட்ட என்ற ஃபஜ்ர் இமாம் ஜமாஅத் இல்ல மிஸ் பண்ண சொன்னாங்க. ஓகே, யாரு சொல்ல, நான் முழிச்சு கொண்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தூங்கிட்டாங்க. அந்த நேரத்துல என்ன நடந்துட்டு? பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தூக்கம் போய். ரிவாயத்துல வருவது, முதலாவதாக எழுமினது ரசூலுல்லாஹ். ஃபஃபஜஅ ரசூலுல்லாஹ், திடுக்கிட்டு எழுமினாங்க. திடுக்கிட்டு எழுமினாங்க. ஒருத்தருக்கு எலும்ப கொஞ்சம் லேட் ஆகிட்டா அந்த திடுக்கம் வாரது இருக்குது சுன்னத், அந்த பேஷன், அந்த முஹப்பத்துடைய அடையாளம். திடுக்கிட்டு எழும்புறாங்க. பார்த்தா அடே சூரியன் வரப்போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எழுப்பட்டுறாங்க. பிலால் என்ன நடந்துட்டு? அந்த கேட்டவார், முதலாவது நீங்க ஃபஜ்ருக்கு எழும்புறதுக்கு ஏற்பாடு செய்யறது சுன்னத். எல்லாம் ஒன்று செட் பண்ணுங்க, கொண்டாட்டிக்கு செல்லுங்க, மகனுக்கு செல்லுங்க, கொஞ்சம் தூக்கம் போனா வந்து தட்டுங்க, சொல்றது சுன்னத். எல்லாம் வைக்கிறது சுன்னத், எழும்புறதுக்கு முயற்சி செய்யறது சுன்னத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலா கேட்ட முறையை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, கொஞ்சம் ஹார்டாக தான் கேட்டாங்க. அந்த கவலையை காட்ட, என்னப்பா நடந்துச்சு? எந்த தூக்கம் உங்களை பிடிச்சிட்டோ அந்த தூக்கம் எனக்கும் பிடிச்சிட்டு யார் சொல்லலாம். ரிவாயத்துல வருவது அதுக்கு போறோம் சொன்னாங்க, இந்த இடத்துல இருந்து நாங்க போவோம் என்பதாக. அதே இடத்துல தொலை போக இல்ல. ஏன்? உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, எந்த இடத்துல மறதி உண்டாகிச்சோ, ரப்ப மறக்கக்கூடிய அமைப்புல தூக்கம் மிகச்சிட்டோ, ஏற்பாடு செஞ்சு மிஸ் ஆகிச்சோ, அந்த இடத்துல பரக்கத் இருக்காது. அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் பெய்த்துட்டு அதுக்கு பிறகுதான் புது எடுத்துட்டு அவசரமா. எனவே ஃபஜ்ர் தொழாத வீட்டுல எங்க பரக்கத் இருக்க போகுது? ஃபஜ்ர் தொழாத மனிதன் அந்த இடத்தை விட்டுட்டே போனா. ஏன்? வீட்டுல முசீபத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபஜ்ர் இல்ல. எனவே படுக்க முன்னால் ஏற்பாடு செய்யறது, இன்னொருத்தருக்கு சொல்றது, கொஞ்சம் கால் பண்ண மச்சான், என்னையும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போ. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது எல்லாமே ஏற்பாடு செய்யறது இருக்குதே, இது சுன்னத்தின் நின்று